Hey guys, welcome back to my channel Madras Cine Makeup Artist. நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் இந்துமதி. கரெக்ட், டைட்டிலில் வந்து நம்ம பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை தான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து ஜுவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங்ஸ், இது வந்து ஒரு மணி வந்து டைப்பில் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த இயரிங்ஸு. இதை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் வேர்க்கும் வந்து செட் ஆகும், ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் வந்து செட் ஆகும். நான் வந்து இது சுடிதார் போடும்போதும் இதை வந்து யூஸ் பண்ணுவேன், பேண்ட் ஷர்ட் போடும்போதும் வந்து இது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த இயரிங்ஸ் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள். சில்வர் அப்படின்றதுனால இச்சிங்கும் இருக்காது, ரொம்ப நேரம் வந்து வேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சில்வர் வந்து சீக்கிரம் கருத்துரும்னு வந்து சொல்லுவாங்க, பட் இது வந்து அந்த அளவுக்கு கருக்கல. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது சில்வர் அப்படின்றதுனால நம்மளுக்கு நாளுக்கு நேரம் வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். காதில் வச்சு பார்த்தா உங்களுக்கு இந்த அளவுக்கு லென்த் வந்து வரும். இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் வந்து சூட் ஆகும், வெஸ்டர்ன் வேர்க்கும் வந்து சூட் ஆகும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு பால் ஷேப்பில் இருக்கிற ஒரு இயரிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தேன். இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஷேப்லேயே இருக்கும். அந்த இயரிங்க்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரியே நான் வாங்கியிருந்தேன். இந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் ஷேப்பில் வரும். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து நம்ம இந்த இயரிங்ஸ்க்கும் வந்து இந்த பால் ஷேப் இதில் வருது பார்த்தீங்களா, இதுவும் வந்து நல்லா மேட்ச் ஆகும். ஸோ மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செயின் வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் நார்மலாக வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஈவன் நம்ம வந்து தண்ணி பட்டால் கருத்துரும்னு சொல்லுவாங்க, பட் லைட்டாக வந்து கருத்துருக்கு. பட் கம்மல் வந்து அந்த அளவுக்கு கருக்கல. வாங்கினப்போ வந்து இருந்த ஷைனிங் தான் இன்னமும் இருக்குது. அடுத்தது இன்னொரு இயரிங்ஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்டட் டைப்பில் இருக்கும். இந்த இயரிங் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயரிங் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், இவ்வளோ குட்டியாக இருக்கும். இந்த இயரிங் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வாங்குகிற டைம் வந்து 300 ருபீஸ்னு இதை வாங்கினேன். பட் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஏன்னா சில்வரோட ப்ரைஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதல்ல காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இயரிங்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு செயின் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டாட்டடாக இருக்கும். ஸோ இந்த செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அந்தளவுக்கு கருக்கவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு டாட்டாக வரும். இதில் அது ரொம்ப அந்தளவுக்கு வந்து தெரியாது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இந்த செயின் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் வாங்குகிற டைம் வந்து ஒரு 800 900 ருபீஸோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோன்னு தெரியல. ஸோ இந்த செயினுக்கு வந்து இந்த இயரிங்ஸ் வந்து நான் மேட்ச் பண்ணி போட்டுக்குவேன். எப்பவுமே வந்து இந்த செயினும் இந்த இயரிங்ஸும் வந்து மேட்ச் பண்ணி நான் போட்டுக்குவேன். அடுத்தது வந்து பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம செயின் கம்மல் எல்லாமே வந்து நம்ம சில்வரில் போடுறோம் அப்படின்னா பேங்கிள்ஸும் வந்து சில்வரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து சில்வர்லேயே வந்து ஒரு பேங்கிள் செட்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த பேங்கிள் வந்து நான் வந்து சில்வர் இயரிங் சில்வர் செயின் போடும்போது இந்த பேங்கிள் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது வெளியில் கிளம்புறேன் அப்படின்ற டைமில் மட்டும்தான் நான் இந்த பேங்கிள் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நார்மலாக வந்து சில்வர் வந்து கருத்துரும் அப்படின்ற ரீசனுக்காக இந்த பேங்கிள் வந்து நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேஸ்லெட். ஸோ இந்த பிரேஸ்லெட்டை வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருந்தேன். பட் இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு கைக்கு வந்து போட்டால் ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்க்க வந்து சில்வர் மாதிரியே தெரியாது, ஸ்டீல் மாதிரி வந்து தெரியும். வாங்கும் போதே இது அப்படி தான் இருந்துச்சு. பட் இதை வந்து நான் வந்து இது பண்ணும்போது இதோட லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன். இது வந்து என்ன பண்ணால் ரெகுலராக வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், பட் இது வந்து போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செயின் அண்ட் கம்மல் வந்து சில்வர் போடுறேன் அப்படின்னா அந்த டைமில் மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த சில்வர் பிரேஸ்லெட்டை வந்து யூஸ் பண்ணுவேன். அடுத்தது இன்னொரு பிரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தேன்.
இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, இந்த பிரேஸ்லெட் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இதை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் இந்த பிரேஸ்லெட்டை. இது வந்து என்னோடய ஃபேவரட் பிரேஸ்லெட். இது என்னோடய ஃபேவரட் பிரேஸ்லெட்னா அது இதுதான். ஏன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இது போடுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். லென்த்தை வந்து கரெக்டாக இருக்கும் என்னோடய கைக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து மறந்துட்டேன். அடுத்தது எல்லாமே இப்போ வந்து கம்மல், செயின், பிரேஸ்லெட்ஸ், பேங்கிள்ஸ் இதெல்லாம் சில்வரில் வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிங்கை வந்து நம்ம சில்வரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரிங்கு வாங்கியிருந்தேன். இந்த 2 ரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சில்வர் ஜுவல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ரிங்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக நான் வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கெல்லாம் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா ரிங்கு, பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் நான். அது எனக்கு வந்து என்னவோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே இருக்காது. இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நான் ஜிஆர்லேயே வாங்கினேன். இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது வந்து டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கும். பட் ஆன்லைனில் வந்து நம்ம நேரடியாக பார்த்து வாங்குற மாதிரி இருக்காது. அப்படி ஆன்லைனில் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதோட வெப்சைட்டும் வந்து நான் வந்து லிங்க் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.